மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். பாஜகவினர் என்றாலே அல்லது பாஜகவினுடைய தலைவர்கள் என்றாலே உணவு உண்பதற்கும் பொய்களை பேசுவதற்கும் மற்றவர்களை வசைபாடுவதற்கும் மட்டுமே வாயை திறக்கக்கூடிய நபர்கள் என்று அவர்களுடைய தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவை தற்போது எடுத்துக்காட்டாகி கொண்டிருக்கிறார். எதற்காக இப்படி பொய்யுரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்காக இப்படி நீங்கள் ஒரு மாநிலத்தை பழித்து பேசுகிறீர்கள் அல்லது ஒரு மாநில அரசாங்கத்தை தாழ்த்தி பேசுகிறீர்கள் என்ற கேள்வி இப்போது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷா சொல்கிறார், நாங்கள் ஏற்கனவே முன்னெச்சரிக்கை அளித்து விட்டோம், கேரள மாநிலத்திற்கு பேரிடர் வரும் என்று நாங்கள் முன்னமே எச்சரிக்கை விடுத்து விட்டோம் என்று அமித்ஷா கூறியதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? தற்போது வானிலை அறிக்கையினுடைய மிகப்பெரிய தலைவர் அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்கள் ரெட் அலர்ட் அளித்ததே அந்த பேரிடர் நடந்த அன்றைக்கு விடியற் காலையில் என்ற செய்தியை அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அமித்ஷாவினுடைய கூற்று பொய்யானது. அதாவது ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தது 2-3 நாட்களுக்கு முன்னதாக ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டது, அதன் பின்பு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது, அந்த பேரிடர் நடந்த நாளுக்கு அதிகாலையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வானிலை அறிக்கையினுடைய தலைவர் மிகப்பெரிய அளவில் அப்பட்டமாக வெளியே சொல்கிறார். இதில் அமித்ஷா சொல்லிய பொய்கள் என்னவெல்லாம்? 9 NDRF ஆட்களை அங்கே நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம், அங்கே நாங்கள் பல பாதுகாப்பிற்காக அங்கே ஆட்களை வைத்திருக்கிறோம், கேரள அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக மெத்தனமாக இருந்தது என்று கேரள அரசாங்கத்தை குறை கூறுவது இருக்கிறது அல்லவா? அதற்கு, அதாவது அரசியல் ஆதாயம் தேடுவதற்கும் வாக்குகளை வாங்கி தங்களுடைய வங்கிக்குள்ளாக போட்டு கேரளாவில் ஒரு முறை கால் பதிக்க மாட்டோமா என்கின்ற விஷயத்தில் அவர்கள் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் இதே போன்ற பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கேரள முதலமைச்சர் சொல்லிவிட்டார், இதே போன்ற பொய்களுக்கெல்லாம் செவிசாய்ப்பதற்கு தற்போது நேரமில்லை, நமக்கு தேவை பாதுகாப்பு பணிகளை மும்முரப்படுத்துவது, அங்கிருக்கக்கூடியவர்களை பாதுகாப்பாகவும் இழந்தவர்களுக்கான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் இப்போது தேடிக்கொள்ள வேண்டும், இப்போது செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற பணிகளை மும்முரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதே போன்ற பொய்களுக்கெல்லாம் செவிசாய்த்துக் கொண்டிருப்பதற்கு துளியளவும் கால அவகாசம் இல்லை என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், ஒரு மிகப்பெரிய தலைவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார், அதுவும் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவிலான பேரிடர் காலத்தில் மிகப்பெரிய அளவில் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதில் அரசியல் எப்படி செய்யலாம், அதில் அரசியல் ஆதாயத்தை எப்படி நேடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறது அல்லவா? இதுதான் பாசிச சக்தி அல்லது அதிகாரத்தினுடைய சக்தியாக பார்க்கப்படுகிறது. பாஜகவும் பாசிசமும் மிகப்பெரிய அளவில் இல்லை, வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதில் ஆதாயம் தேடுவதும் பாசிசத்தினுடைய ஒரு பகுதிதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை கையில் வைப்பதற்காக எந்த கீழ்த்தரமான வேலைகளுக்கும் செல்வதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். கேரள மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. ஒரு முறை ஏமாந்து விடலாம், ஆனால் எல்லா முறையும் அவர்கள் ஏமாந்து விட மாட்டார்கள். இதே போன்று பேரிடர் காலங்களில் இதே போன்று நீங்கள் பழித்து பேசிக் கொண்டிருந்தால், நலத்திட்டங்களை செய்யாமல் பழித்து பேசிக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் சொல்வது போன்று தாமரை ஒருபோதும் மலராது, கருகி சாய்ந்து விடும். அது கேரளாவுக்கும் மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள். பேரிடர் காலத்தில் அவர்களுக்கு உதவி புரியுங்கள். அரசாங்கத்தை பழி சொல்வதை விட அவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, தூணாக இருங்கள். எத்தனையோ மக்கள் மடிந்து தங்களுடைய வீடுகளை இழந்து, குழந்தைகளை இழந்து, தங்களுடைய தாய்மார்களை, தந்தைமார்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளைகளில் நாங்கள் அது சொன்னோம், நாங்கள் இது சொன்னோம், அரசாங்கம் செய்யவில்லை என்று பழி கூறுவதை விட்டுவிட்டு நடந்த விஷயத்திற்கு என்ன தீர்வு காணலாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்களை நல்ல ஒரு தலைவராக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. என்னவாக இருந்தாலும் கேரள மக்கள் இதிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இதற்கு முன்னதாகவும் அவர்கள் இதே போன்ற பேரிடர்களை சந்தித்திருக்கிறார்கள், அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வருவார்கள். ஒற்றை கட்டாக நின்று கண்டிப்பாக கேரளா மீண்டும் ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதே போன்று பொய்களை பரப்பி மக்களை ஏமாற்றுவீர்கள். பொய்களை மட்டுமே பேசுவதற்கு வாய் திறக்கக்கூடிய நீங்கள் வாய் திறவாமல் இருப்பதே நல்லது என்பதுதான் அனைவருடைய செய்தி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.